வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ மித்ரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 மேஷ ராசி நேயர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்கள். பொதுவாக ஒரு மாச பலன் பார்க்கும்போது ராசிக்கு சந்திரன் எங்க இருக்கிறாருன்னு தான் பார்ப்போம். ஆனால் இந்த பிப்ரவரி மாதம் மேஷ ராசிக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, கிரகங்களுக்கு இடையில ஒரு பெரிய இடமாற்றமே நடக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா உழைப்பு ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருந்து லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு கிரகங்கள் எல்லாம் ஒன்னொன்னா அணிவகுத்து போக போறாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்களோ அதுக்கான பலன் மாத கடைசியில் கையில் ரொக்கமாக நிற்கும். இது அப்படி ஒரு அமைப்பு. சரி, கிரகங்கள் எங்கெங்க இருக்கு? பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு 10ஆம் இடமான மகரத்துல சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய்னு 4 முக்கியமான கிரகங்கள் இருக்கு. இது ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன். 11ஆம் இடமான கும்பத்துல ராகு பகவான் காத்துட்டு இருக்கிறாரு. 12ஆம் இடமான மீனத்துல ஆயுள் காரகன் சனி பகவான் இருக்கிறாரு. 3ஆம் இடமான மிதுனத்துல குரு பகவான் இருக்கிறாரு. 5ஆம் இடமான சிம்மத்துல ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலையில பிப்ரவரி மாதம் என்னென்ன தேதியில என்ன மாற்றம் நடக்குது, இதனால உங்களுக்கு என்ன லாபம்னு விலாவரியா பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சனி பகவானை. ஏன்னா மேஷ ராசிக்கு இப்போ 7 சனியோட கட்டம், அதாவது விரய சனி நடந்துட்டு இருக்கு. சனி 12ஆம் வீட்டில் நட்பாக தான் இருக்கிறாரு. இங்க ஒரு சூட்சமம் இருக்கு. சனி 12ல் மறைஞ்சிருந்தாலும் அவர் இருக்கிறது தேவ குருவான குரு பகவானின் வீடு. குருவும் சனியும் சமம் தான், பகை கிடையாது. அதனால சனி இங்க ரொம்ப கெடுதல் பண்ண மாட்டாரு. ஆனா 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். சனி இங்க இருக்கிறதுனால கையில் இருக்கிற பணத்தை செலவு பண்ண வைப்பார். ஆனால் அது குருவோட வீடுங்கிறதால அந்த செலவு வீண் செலவாக இல்லாமல் சுப செலவாக இருக்கும். அதாவது வீடு கட்டுறது, ஆன்மீக காரியங்களுக்கு செலவு பண்ணுறது, தொழில் மேன்மைக்கு முதலீடு பண்ணுறதுன்னு இருக்கும். சனி குருவின் வீட்டில் இருப்பதால அவர் குருவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறார்னு சொல்லலாம். குரு 3ல் இருந்து சனியை பார்க்கல என்றாலும் வீட்டு ஓனர் குரு என்பதால சனி பெரிய அளவில் தண்டனை கொடுக்க மாட்டாரு. ஆனால் சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு. சனி 12ல் இருக்கிறதுனால முதலாவது விஷயம் தூக்கம் கிடும். ராத்திரி படுத்தா பல சிந்தனைகள் வரும், எதையோ யோசிப்பீங்க. அதே சமயம் கையில் இருக்கிற பணம் செலவாகிட்டே இருக்கும். இதை எப்படி சமாளிக்கிறது? சுப விரயமா மாற்றணும். வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் வாங்குங்க, இல்லைன்னா ஒரு சின்ன இடத்துல முதலீடு பண்ணுங்க. காசா வச்சிருந்தா கரைஞ்சிரும். ஸோ பொருளா மாத்திக்கோங்க. சனி தன்னோட 3ஆம் பார்வையால உங்க 2ஆம் வீடான ரிஷபத்தை பார்க்கறாரு. 2ஆம் வீடுங்கிறது வாக்கு, தனம், குடும்பம். சனி இங்க பார்க்கறதால குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். நீங்க சாதாரணமா சொல்ற வார்த்தை கூட எதிர்த்தரப்பு இருக்கிறவங்களுக்கு குத்தர மாதிரி இருக்கும். சனி ஆணவத்தை தருவாரு. ஆணவமான பேச்சு தெரிக்கும். அதனால கணவன் மனைவிக்கு இடையிலேயோ இல்ல வீட்டுல பெரியவங்க கிட்டேயோ பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் வேணும். அப்புறம் நான் அப்படி சொல்லலன்னு நீங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைமை வரும். அதே போல பணம் வரும். ஆனா சனியோட பார்வை இருக்கிறதால வந்த பணம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு செலவு காத்துட்டு இருக்கும். சனியோட நேரடி பார்வை 6ஆம் வீடான கன்னி ராசி மேல விழுது. 6ஆம் இடம்னா என்ன? கடன், நோய், எதிரியை குறிக்கும். இங்க சனி பார்க்கறது ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில் எச்சரிக்கை. நல்லது என்னன்னா மறைமுக எதிரிகள் காணாம போயிடுவாங்க. உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க அவங்க வேலையை விட்டுட்டு ஓடிடுவாங்க. எச்சரிக்கை என்னன்னா கடன் வாங்கவே கூடாது. இந்த மாசம் அவசரப்பட்டு யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லைன்னா புதுசா லோன் வாங்குறதுன்னு பண்ணீங்கன்னா அது கழுத்தை நெரிக்கும். அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அஜீரண கோளாறு எல்லாம் வரலாம். ஸோ சாப்பாட்டுல கவனம் வேண்டும். சனி பகவான் தன்னோட 10ஆம் பார்வையால 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தை பார்க்கறாரு. 9ஆம் இடம் அப்பாவை குறிக்கும். அப்பாவோட உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவருக்கு சின்னதா உடம்பு முடியல அப்படின்னாலும் உடனே மருத்துவரை பாருங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது பஞ்சாயத்து இருந்தா இந்த மாசம் அதை பேச வேண்டாம், தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா சனி பார்வையால அது இழுபறியாகும். அடுத்ததா சுப கிரகமான குரு பகவான். இவர் 3ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கிறாரு. பொதுவா குரு 3ல் இருந்தா மறைவுன்னு சொல்லுவோம். ஆனா குரு நின்ன இடத்தை விட அவர் பார்க்கிற இடத்துக்கு தான் பலம் அதிகம். சோ குரு பார்வையால கோடி நன்மைன்னு சும்மாவா சொன்னாங்க? குரு தன்னோட 5ஆம் பார்வையால துலாம் ராசியை,
அதாவது உங்க 7ஆம் வீட்டை பார்க்கறாரு. இது மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரம். 7ஆம் வீடுங்கிறது கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் மற்றும் கூட்டு தொழில். போன மாசம் வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்திருந்தா இந்த மாசம் அது பனி போல விலகிடும். பிரிஞ்சு இருந்த தம்பதிகள் ஒன்று சேருவாங்க. புதுசா தொழில் தொடங்கணும், பார்ட்னர்ஷிப் போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான நேரம். அதே போல திருமண தடை இருக்கிறவங்களுக்கு வரன் உங்களை தேடி வரும். குரு பார்க்கறதால நல்ல வரனா அமையும். இங்க ஒரு விசேஷம் பாருங்க. 9ஆம் வீட்டை சனியும் பார்க்கறாரு, குருவும் பார்க்கறாரு. சனி தடைய கொடுத்தா குரு அந்த தடையை உடைப்பாரு. அப்பாவோட உடல்நிலையில சனி பிரச்சனை கொடுத்தாலும் குரு பகவான் அதை குணப்படுத்திடுவாரு. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். கோவில் குளம்னு போயிட்டு வரீங்க, நீண்ட தூர பயணம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த மாசத்தோட ஹைலைட்டே. குரு தன்னோட 9ஆம் பார்வையால லாபஸ்தானமான 11ஆம் வீட்டை பார்க்கறாரு. அங்க யாரு இருக்கா? ராகு இருக்கிறாரு. ராகு ஒரு அசுர கிரகம். சோ ராகு இருக்கிற இடத்த ஒரு சுப கிரகம் பார்க்கிறப்போ அந்த இடத்தோட பலம் பல மடங்கு அதிகமாகும். தொழில லாபம் கொட்டும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணம் வரும். ஷேர் மார்க்கெட்டு, கமிஷன் தொழில் பண்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். அடுத்தது நிழல் கிரகங்களான ராகு, கேது. ராகு 11ல இருந்தாலே கொண்டாட்டம் தான். அதுவும் கும்பராசி ராகு, சனி வீட்டு ராகு. ராகு உங்களுக்கு அள்ளி தருவாரு. குறிப்பா வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள் செய்யறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைம். ராகு ஆசைக்கு காரகன். 11ஆம் இடம் ஆசை நிறைவேறுற இடம். சோ நீங்க ரொம்ப நாளா ஒரு பைக் வாங்கணும் இல்ல கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா இந்த மாசம் அது நடக்கும். உங்க ஆசைகளை ராகு பகவான் நிறைவேற்றி வைப்பாரு. ராகு 11ல இருக்கிறதால கேது நேர் எதிரா 5ல இருக்கிறாரு. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் மற்றும் காதல் ஸ்தானம். கேது ஒரு ஞானி. அவருக்கு பந்தபாசமே பிடிக்காது. அதனால உங்க குழந்தைகள் விஷயத்துல கொஞ்சம் மன வருத்தம் வரலாம். பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு கவலைப்படுவீங்க. கர்ப்பிணி பெண்கள் 5ல கேது இருக்கிறதால உடல்நிலையில ரொம்ப கவனமா இருக்கணும். காதலிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் சோதனையான காலம். சின்ன சின்ன ஊடல்கள் வரும். விட்டு பிரிகிற நிலைமை வரைக்கும் போகாம பார்த்துக்கோங்க. விட்டு கொடுத்து போறது தான் நல்லது. இப்போ 5ஆம் இடத்துல கேது இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்? 5ஆம் இடம்னா பிள்ளைகள், கேதுனா தடை அல்லது வெறுப்புன்னு அர்த்தம். இப்போ இருக்கிற பசங்களை பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா என்ன? பொதுவாவே இப்ப பசங்க கையில எப்பவும் போன் தான். ஆனா இந்த மாசம் குறிப்பா உங்க பசங்க எப்படி நடந்துப்பாங்க தெரியுமா? சாப்பிட வாடான்னு 10 தடவை கத்தினாலும் காதுலே விழாத மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க. ஏன்னா காதுல ஹெட்போன் இருக்கும், கண்ணு போன்ல இருக்கும். கேதுங்கிறது ஒரு மயக்க நிலை. அதனால பசங்க கேம் விளையாடுறதுலயோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்கறதுலயோ மூழ்கி போய் சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம இருப்பாங்க. நீங்க ஏதாவது முக்கியமான விஷயம் பேச போனா கூட ப்ளீஸ்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு முகத்துல அடிச்சா மாதிரி சொல்லுவாங்க. இது அந்த கேதுவோட வேலை. சிம்மங்கிறது ஒரு கௌரவமான ராசி. அங்க கேது உட்கார்ந்து இருக்கிறதால பசங்களுக்கு ஈகோ ஜாஸ்தியாகும். இதை செய்யாதானே நீங்க சொன்னா நான் இதைத்தான் செய்வேன்னு அடம் பிடிப்பாங்க. சின்ன பசங்களா இருந்தா கடைக்கு கூட்டிட்டு போனா தேவையில்லாத பொருளை கேட்டு அழுது ரகலை பண்ணுவாங்க. ஆனா பெரிய பசங்களா இருந்தா எனக்கு என்ன ட்ரெஸ் போடணும்னு எனக்கு தெரியும், சோ நான் என்ன படிக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்கன்னு எதிர்த்து பேசுவாங்க. ஏதுனா தனிமை. உங்க பசங்க ஸ்கூலு காலேஜ் முடிச்சு வந்த உடனே நேரா ரூமுக்கு போய் கதவு சாத்திப்பாங்க. என்னடா பண்ணன்னு கேட்டா பதிலே வராது. வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தா கூட வெளியில வந்து தலைய காட்ட மாட்டாங்க. அவங்க ஒரு தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது பெற்றவங்களுக்கு பெரிய மன வருத்தத்தை தரும். என்னடா இவன் நம்ம கூட ஒட்டவே மாட்டான் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ பரீட்சை நேரம் வேற வருது. படிக்க உட்காந்தா அவங்களுக்கு கவனம் சிதறும். புத்தகத்தை விரிச்சு வைப்பாங்க, ஆனா மனசு எங்கேயோ இருக்கும். என்ன படிக்கிறதுனே புரியல, மண்டை காயுதுன்னு புலம்புவாங்க. இதுதான் கேதுவோட குழப்பம். உங்க வீட்லயும் இப்படி நடக்குதான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இதை எப்படி சமாளிக்கிறது? இதெல்லாம் பார்த்து நீங்க டென்ஷன் ஆகி அவங்க கிட்ட கத்துனீங்கன்னா நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஏன்னா கேது 5ல இருக்கும்போது பிள்ளைகளை அதட்டி உருட்டி வழிக்கு கொண்டு வர முடியவே முடியாது. விட்டு பிடிச்சாதான் வேலைக்கு ஆகும். சரிப்பா உனக்கு என்ன பிடிக்குமோ செய்யணும் கொஞ்சம் அவங்க போக்கிலே விட்டுட்டு மெதுவா அப்புறம் எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் கேட்பாங்க. குறிப்பா அவங்கள ஏதாவது ஒரு கலைத்துறையில, அதாவது மியூசிக் கிளாஸ், டிராயிங் கிளாஸ் இல்ல கராத்தே கிளாஸ்னு எதுலையாவது சேர்த்து விட்டுடுங்க. ஏன்னா 5ஆம் இடம் கலைஸ்தானம். அந்த எனர்ஜியை அங்க
அங்கே மடைமாற்றி விட்டுட்டீங்கன்னா வீட்டில் பிரச்சனையே சால்வ் ஆகிடும். அப்புறம் இப்போ முக்கியமான பகுதிக்கு வர்றோம். மாத ஆரம்பத்தில் 10ஆம் இடத்துல இருந்த கிரகங்கள் எப்படி 11ஆம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு யோகத்தை செய்ய போகுதுன்னு தேதி வாரியாக பார்க்கலாம். பிப்ரவரி 4ஆம் தேதி புதன் 10ல் இருந்து 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. புதன் 11ஆம் இடமான கும்பராசிக்கு வரும்போது, அதுவும் மேஷராசிக்கு 3ஆம் அதிபதியான தைரிய முயற்சி ஸ்தானாதிபதி மற்றும் 6ஆம் அதிபதியான உத்தியோக ஸ்தானாதிபதி 11ல் லாபத்தில் வரும்போது என்ன நடக்கும்? ஜோதிடத்தில் புதன்னா யாரு? அவர் வித்யாகாரகன், புத்திகாரகன், நம்ம மூளை, நரம்பு, பேச்சு இது எல்லாத்துக்கும் அவர் தான் பாஸ். புதன் அறிவுக்காரகன். ஸோ பிப்ரவரி 4க்கு மேலே உங்கள் புத்திசாலித்தனம் கூடும். தொழிலில் புது ஐடியாக்கள் தோணும். கம்யூனிகேஷன் மூலமாக லாபம் உண்டாகும். புதன் லாபஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு எப்படியெல்லாம் பணம் வரும்னு உதாரணத்தோட பார்க்கலாம். சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களான்னு சும்மா விசாரிச்சா கூட அது உங்களுக்கு பிஸ்னஸாக மாறும். அதுதான் புதனோட பவர். நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராவோ இல்லை கமிஷன் அடிப்படையில் தொழில் பண்ணுறவராவோ இருந்தால் இது உங்களுக்கு பொற்காலம். போன மாதம் வரைக்கும் சார் இந்த இடம் சூப்பராக இருக்குது வாங்குங்கன்னு நீங்கள் கெஞ்சிருப்பீங்க. கஸ்டமர் மெசேஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் பிப்ரவரி 4க்கு மேலே நீங்கள் பேசுகிற தோரணையே மாறும். உங்கள் வார்த்தையில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். இவர் சொல்கிறாரே நம்பி வாங்கலாம் அப்படின்னு கஸ்டமர் பணத்தை எடுத்து வைப்பாங்க. உங்கள் நாக்கில் சரஸ்வதி உட்கார்ந்துருப்பா. சில சமயம் தொழிலில் சிக்கல் வரும்போது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிப்போம். ஆனால் புதன் 11ல் இருக்கும்போது அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கான ஐடியா டக்குன்னு பல்ப் எறிகிற மாதிரி தோணும். உங்கள் கடையில் வியாபாரம் டல்லாக இருக்குன்னு வைப்போம். மற்றவங்கன்னா ஐயோ வியாபாரம் இல்லையேன்னு உட்காந்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஏன் கஸ்டமர் வரல, சரி ஒரு புது ஆஃபர் போடுவோம் இல்லை கடையோட அமைப்பை மாற்றுவோம் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. பழைய ஸ்டாக்கு தேங்கி இருந்தா கூட அதை எப்படி சாமர்த்தியமாக பேசி வித்து தீக்கிறதுங்கிற வித்தை உங்களுக்கு கை வரும். இப்போ உலகம் பூரா இணையத்தில் தான் இயங்குது. புதன் தான் இந்த இன்டர்நெட்டு, ஃபோனு, கம்ப்யூட்டர் எல்லாத்துக்கும் அதிபதி. நீங்கள் ஐடி ஃபீல்டில் இருந்தால் ஒரு முக்கியமான மெயில் அனுப்புறது மூலமாகவோ அல்லது கிளைண்ட் மீட்டிங்கில் நீங்கள் பேசுகிற பாயிண்ட்ஸ் மூலமாகவோ கம்பெனிக்கு பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு பாராட்டு, இன்சென்டிவ் கிடைக்கும். சாதாரணமாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க. ஆனால் அதை பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஃபோனில் பேசுறது மூலமாகவே பாதி பிஸ்னஸை முடிச்சிருவீங்க. அலைய வேண்டிய வேலையே இருக்காது. புதன் எழுத்துக்கு காரகன். ஸோ நீங்கள் பேங்க்கில் லோனுக்கு அப்ளை பண்ணி ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி நிற்குதுன்னு வைங்க. இப்போ அந்த டாக்குமெண்ட்டை எப்படி ரெடி பண்ணுறது, யாரை போய் பார்க்குறதுங்கிற வழி பிறக்கும். டாக்குமெண்ட் வேலைகள், அக்ரிமெண்ட் போடுறது, பத்திரம் பதிவு பண்ணுறது இது எல்லாமே சாதகமாக முடியும். சுருக்கமாக சொல்லணும்னா பிப்ரவரி 4க்கு மேலே உங்கள் உடம்பு உழைக்கிறதோ இல்லையோ உங்க மூளை வேகமா உழைக்கும். எதை பேசினா காரியம் நடக்குமோ அதை மட்டும் கரெக்டா பேசி காரியத்தை சாதிச்சுப்பீங்க. உங்க புத்திசாலித்தனமே உங்களுக்கு மூலதனமா மாறும். அடுத்தது பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துக்கு வராரு. சுக்கிரனாலே காசு, பணம், ஆடம்பரம். பிப்ரவரி 6க்கு மேல கையில பணப்புழக்கம் சரளமா இருக்கும். பெண்கள் மூலமா ஆதாயம் கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. அடுத்தது இதுவரைக்கும் 10ல் இருந்து வேலைன்னு உங்களை விரட்டின சூரியன் 12ஆம் தேதிக்கு மேலே 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. அரசாங்க ரீதியாக ஏதாவது காரியம் ஆகணும்னா பிப்ரவரி 12க்கு மேலே ட்ரை பண்ணுங்க. ஈஸியாக முடியும். பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பிப்ரவரி 24ஆம் தேதி உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வராரு. இதுதான் உச்சகட்டம். உங்க ராசிநாதனே லாபஸ்தானத்துக்கு வரும்போது உங்க தன்னம்பிக்கை தாறுமாறா ஏறும். எதை தொட்டாலும் ஜெயிப்பீங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் டைமு. சுருக்கமாக சொல்லணும்னா பிப்ரவரி முதல் வாரம் கொஞ்சம் உழைப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் 12ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் போட்ட உழைப்புக்கு வட்டி முதலமாக லாபம் வந்து சேரும். இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் 12ல் சனி இருக்கிறதாலையும் 5ல் கேது இருக்கிறதாலையும் சின்ன பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. காக்கைக்கு எல் சாதம் வைங்க. உடல் ஊனமுற்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இது விரய சனியோட தாக்கத்தை குறைக்கும். 5ல் கேது இருக்கிறதால பிள்ளைங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அருக்கம்புல் மாலை சாத்தி கும்பிடுங்க. ஆக மொத்தம் மேஷ ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு கிரகங்கள் மாறுறது உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். வேலைப்பளு பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்கான அங்கீகாரம் காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சந்தேகம் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.